எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலையில் ஆறுதலும் கங்குளில் என் ஜோதியும், கவலையில் ஆறுதலும் கங்குளில் என் ஜோதியும், கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட ஆவிழ்தமும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளையும் ஆண்டவர் நமக்கு சகலத்தையும் தருகிற ஆண்டவராக, எல்லா நேரங்களிலும் நம்மோடு கூட உடன் இருக்கிறவராக, அனைத்து வேதனைகளையும் அகற்றுகிறவராக, எல்லாம் அவராகவே இருந்து நம்மை வழிநடத்தப் போகிறதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை துவக்குவோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு லூக்கா 5ஆம் அதிகாரத்தின் 30, 31, 32 3 வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த நாட்களிலே 4 மனிதர்களை ஆண்டவர் சந்தித்ததை பார்த்தோம். அவர்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கினார். அவர்கள் தங்கள் குறைகளை உணர்ந்தார்கள். குறைகள் நீக்கப்பட்டு தம்முடைய சீடர்களாக சேர்க்கப்பட்டார்கள், சுகம் பெற்றவர்களாய் கடந்து போனார்கள் என்கிறதை அந்த சம்பவங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். இந்த சம்பவத்தை பார்த்த வேதபாரகரும் பரிசேயரும் ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்பதற்கு துணிகிறார்கள். காரணம், ஆண்டவருடைய ஊழியத்தையும் அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்கின்ற நோக்கத்தையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதபடி பாரம்பரிய கட்டுக்குள்ளே அவர்கள் சிக்கிக்கொண்டு கண்கள் அற்றவர்களாய் காணப்பட்டார்கள். இயேசுவை மேசியாவாக பார்க்க முடியாதபடி அவரிடத்திலே குறைகளை கண்டுபிடிக்க வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னுடைய நிலையை விளக்குவதற்காக 4 விளக்கங்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறார். வேதபாரகரையும் பரிசேயரையும் இப்பொழுது அவர் என்ன பண்றாரு, தனக்கு முன்பாக கருத்திலே கொள்ளுகிறார். வியாதியஸ்தரையும் நோயாளிகளையும் வெளிப்புறமான நோய்களையும் பாதிக்கப்பட்டவர்களை சுகப்படுத்தின ஆண்டவர் மனதிற்குள்ளே இருக்கிற அந்த சிக்னஸ், ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ் இருக்க ஆவிக்குரிய நோயை நீக்குவதும் அவருடைய கடமை என்பதை அவர் இந்த நேரத்திலே தெளிவுபடுத்துகிறார். அதற்கு 4 உதாரணங்களை சொல்லுகிறார். முதலாவது உதாரணம், தன்னை ஒரு ஒண்டர்ஃபுல் பிசிஷியனாக, அதாவது மருத்துவராக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 30வது வசனத்தில் வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீசருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீடர்களையும் டயக்னைஸ் பண்ணதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவர்கள் தங்களை என்ன பண்ணல, டயக்னைஸ் பண்ண முடியல அவங்களால. எனக்கு தெரிந்த சமீபத்தில் ஒரு மருத்துவர் இளம் வயதிலே மரித்து போனார். மிக புகழ்பெற்ற மருத்துவர். எல்லாருடைய நோய்களையும் ஈஸியாக டயக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு சுகம் கொடுத்த அந்த மருத்துவர் தன்னுடைய நோயை அவர் என்ன பண்ண முடியல, கண்டறிய முடியல, அதுக்கு சுகம் கொடுக்க முடியல, பரிதாபம் மரித்து போனார். இதுதான், இந்த நிலையில தான் வேதபாரகரும் பரிசேயரும் வர்றாங்க. காரணம், அவர்களை தங்கள் நீதிமான்களை நினைத்து கொண்டிருந்ததினாலே
மற்றவர்களை பாவிகள் என்று குற்றம் தீர்த்தார்கள். இயேசு கிறிஸ்துவையே அவர்கள் குறை சொல்வதற்கு எத்தனித்தார்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று தன்னுடைய ஊழியத்தின் முக்கியமான காரியத்தை அவர்களுக்கு முதலாவது விளக்குகிறார். தன்னை ஒரு மருத்துவராக, ஆவிக்குரிய நோய்களை நீக்குகின்ற மருத்துவராக, அதை செய்வதற்கு வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை, என்னை பிதாவானவர் இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார், எதற்கு நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கு ஏற்ற வகையிலே நடத்துவதற்கு, அவருடைய நோய்களை நீக்குவதற்குன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்றாரு. ஆனால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வியாதியையும் பாவத்தையும் அவர் கம்பேர் பண்ணி சொல்லுகிறார். எப்படி வியாதி சிறிய அளவில் தோன்றும், தெரியாமல் வளரும், கடைசியில் நம்முடைய பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க செய்து சுகப்படுத்த நம்ம முயற்சிக்கலைன்னா அது பாதிக்கப்பட்டவனே கொன்று போடும். அதே போல தான் பாவமும். நோய் என்பது அவனுக்கு வெறும் மரணத்தை தான் கொடுக்கும். ஆனால் பாவம் என்கிற நோய் அவனுடைய ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போய் நித்திய மரணத்தை கொடுத்து விடும், நித்திய அழிவை கொடுக்கும். ஆகையாலே ஸ்பிரிச்சுவல் சிக்னஸை அகற்றுவது மிக மிக முக்கியமானது என்பதை வேதபாரருக்கும் பரிசேயருக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு வெளிப்புறமான தோற்றத்தில் நம்ம அழகுள்ளவர்களாய் காணப்படலாம். ஆனால் ஆவிக்குரிய சிக்னஸ் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அது என்னை கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்து, எப்படி ஒரு புற்றுநோய் வெளியே தெரியாமல் வளர்ந்து கடைசியிலே மனிதனை அழித்து போடுகிறதோ, அதுபோல பாவமும் அதைவிட கொடிய நோய் என்பதை உணர்ந்து பரம வைத்தியராக இயேசுவினிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். வேதபாரகரும் பரிசேயருக்கும் அந்த பழைய காரியங்கள் தான் பெரிதாக நினைச்சாங்களே ஒழிய, ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த புதிய மாற்றத்தை அவர்களால் பெற முடியவில்லை. காரணம், அவர்கள் தங்களை நீதிமான்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டார்கள். நீதிமான்கள் நிச்சயமாக பாவி என்று தங்களை உணர மாட்டார்கள். வியாதியோடு இருக்கிறவர் தான் மருத்துவர்கிட்ட போவாங்களே ஒழிய, நல்ல சுகமாக இருக்கிறவங்க மருத்துவர்கிட்ட போவதற்கு வாய்ப்பு இல்லை. எப்பொழுது நான் பாவி என்று உணர்கிறேனோ அப்பொழுது இந்த பரம வைத்தியர் எனக்கு தேவை. இந்த உலகத்திலே பிறந்த எல்லாருமே பாவிகள் என்பதினாலே எல்லோரும் இந்த ஆவிக்குரிய நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதை தீர்ப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப ஆச்சரியமாக என்ன பண்ணுறாருன்னா, நம்ம உலக பிரகாரம் மருத்துவர்கிட்ட போனோம்னா நம்ம தான் பே பண்ணணும். ஆனால் இந்த பரம வைத்தியர் என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய நோய், பாவ நோய் நீக்குவதற்காக அவரே தன்னையே பே பண்ணிட்டார். ஒரு அன்பு நிறைந்த ஆண்டவரிடத்தில் நாமும் நம்மை அர்ப்பணிப்போம். பாவி என்று உணர்ந்து அறிக்கை செய்வோம். பரம வைத்தியர் நமக்கு சுகப்படுத்துவார். அப்படிப்பட்ட சுகம் பெறுகிற நாளாக, மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளுகிற நாளாக அமையட்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.